இந்தியன் மருத்துவம் சித்த மருத்துவத்தை பற்றி அதிகமாக பண்ணிகிட்ருக்குறோம். சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பணிகள் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் முக்கியமான பணிகள் வந்து நிறையா வீட்டில் வந்து அந்த வீட்டு தோட்டம் அமைக்கிறது, மூலிகை தோட்டம் வந்து வீட்டிலே எப்படி அமைக்கிறது, அன்றாடம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதுக்காக வீட்டு தோட்டம் அமைக்கிறது எப்படிங்கிறது, மற்றவங்களுக்கும் அந்த சின்ன சின்ன செடிகள் துளசி போல், தூதுவளை இதே போல் செடிகள்லாம் வந்து வளர்க்குற முறைகளை சொல்கிறோம். அதே போல் நிறைய மருந்துகள் தயாரிச்சுட்ருக்கோம். 20 மேற்பட்ட மருந்துகள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மெயினான மருந்துகள் வாதவரம், கால் முட்டுக்கான தைலம், அதே போல் தலைவலி தைலம் எல்லாமே இந்தியா முழுக்க எங்களுக்கு போயிட்டுருக்கு. அதே போல் மருத்துவமனை இருக்குது, சித்த மருத்துவமனை இருக்குது எங்கள்கிட்ட. இது மூலமாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அதே போல் வந்து எலும்பு முறிவு சிகிச்சை, விஷ வைத்தியத்தை பற்றி பயிற்சி கொடுக்கறது, அதே போல் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, தோல் நோய்க்கான சிகிச்சை கொடுக்கறது, இதுக்கெல்லாம் ரிசர்ச்சும் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் சித்த முறைகள் தான், சித்த மருத்துவ முறைகள் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ புதுசாக வந்து வர்ம மருத்துவத்தை பற்றி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். புதுசு இல்லை, ஒரு 10 வருஷமாக அந்த பணிகள் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வர்மத்தில் வந்து நிறையா வந்து தேசிய அளவில் கருத்தரங்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். நிறையா எங்கள்கிட்ட வந்து சித்த மருத்துவர்கள், வர்ம ஆசான்கள் வந்து ஒரு நூற்றுக்கணக்கானவங்க வந்து மெம்பராக இதில் இருந்துகிட்ருக்குறாங்க. எங்களோட முக்கியமான பணி வந்து அது வந்து ஒரு அழியும் கலையை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும், அது வந்து அழிஞ்சிடக்கூடாது. இதுதான் எங்களோட முக்கிய நோக்கம்.